பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் சந்திக்கும்படிக்கு கொடுத்த பெரிதான ஸ்லாக்கியத்துக்காக, கிருபைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எபிரேயர் 4:12 சொல்லுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறதாம். அல்லேலூயா. ஸோ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம பலப்படவும், அது நம்முடைய ஜீவனுக்கும் நம்முடைய ஆவிக்கும் அது ரொம்ப பலமுள்ளதாக இருக்கிறபடினால இன்னைக்கு அந்த சத்தியத்துக்குள்ளாக நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ என்னோட கூட ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 4 11 வசனம் நாம் வாசிப்போம். என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 4 வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிற கவனிங்க. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். அல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆண்டவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நாம் என்ன பண்ணணுமா? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு நேராக வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம அந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை உருவ குத்தி கிழிக்க நம்ம என்ன பண்ணணுமா? நாம் விட்டு கொடுக்க வேண்டும். இந்த ஜீவனுள்ள வார்த்தை உன்னையும் என்னையும் புடமிடுவதற்கு, உன்னையும் என்னையும் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்துவதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ஒருவேளை இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பு குறித்து ஆக்சுவலாக பாருங்கள், கிறிஸ்துவங்கனால என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க. உலகத்தில் இருக்கிற உலகத்தான் கூட, மற்ற தேவர்களை வணங்குகிறவர்கள் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக தன்னுடைய தெய்வத்துக்கு பயந்து அவங்களுடைய வழிமுறைகளை வழிபாடுகளை ரொம்ப பயத்தோடு கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்வாங்க. ஆனால் கிறிஸ்துவர்களாக இருக்கிறவர்கள் மாத்திரம் என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை மூவ் ஆன் பண்ணுவாங்க. பாருங்க, உலகத்தில் விக்கிரகங்கள் ஒரு பொருளே இல்லை. அதுக்கே பயபக்தியோடு கூட நீங்கள் பாருங்கள், கோவிலுக்கு போகும்போது கூட இந்து மதத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கருவறைக்கு செல்லும்போது அந்த தெய்வத்தை பார்க்குறதுக்கு அவங்க போகும்போது என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பயபக்தியோடு கூட என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோன்னா, ரொம்ப கேர்லெஸ்ஸாக சபைக்கு போகிறதுல ஒரு கேர்லெஸ், கர்த்தரை தேடுகிறதுல ஒரு கேர்லெஸ்ஸு, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுல ஒரு கேர்லெஸ்ஸு. இன்னும் சொல்லப்போனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இருதயத்தில் இருக்காது. கிறிஸ்துவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இருக்காது. நேரத்துக்கு சபைக்கு போகணுன்ற அந்த ஞானம் இருக்காது. எல்லாமே பார்த்துக்கலாம், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துமே என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய வாழ்க்கையை அவங்க உலகத்துக்கும் உட்படுத்தி கொள்வாங்க. தேவனுடைய சபையிலையும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன், என்ன பண்ணுவாங்க? அப்படியும் ஒரு வாழ்க்கையை வாழ்கிற கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை வேத வசனம் சொல்லுது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்தும். அப்போ இந்த வேத வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதில் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதலை கொண்டு வரும்படிக்காக இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உன்னையும் என்னையும் என்ன பண்ணணும், குத்தி கிழிக்கணும். உன்னுடைய இருதயத்தை என்னுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாள் அது என்ன பண்ணணும், புடமிடணும். ஒரு லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேண்டில் பாருங்கள், முதலாவது பயிரிடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன், என்ன செய்வாங்க? லேண்டில் பயிரிடுறதுக்கு முதல்ல என்ன செய்வாங்க, அது முதல்ல அந்த லேண்டை என்ன பண்ணுவாங்க, பண்படுத்துவாங்க. அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பண்படுத்துவாங்க. இன்றைக்கும் பிள்ளைகளை நாம் கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எடுத்து பயன்படுத்த, அல்லது நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நாம் என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு நாளும். இன்றைக்கி அநேகருக்கு அந்த பயம் கிடையாது. இன்றைக்கி கர்த்தர் வந்தால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் போவேனா,
அப்படின்ற பயம் இருக்காது, அந்த தைரியமும் இருக்காது, அந்த நம்பிக்கையும் இருக்காது. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு அதை குறித்த ஞானமும் இருக்காது. இன்னைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். லேலூயா! எத்தனை பேர் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? கர்த்தர் அதை விரும்புகிறாரு. நீ அனுதினமும் மாறணும். அனுதினமும் நீ என்ன பண்ணணும்? நீ கர்த்தருக்குள்ளே நீ புடமிட்டு, அந்த வார்த்தை உன்னை புடமிட்டு புடமிட்டு உன்னை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த வார்த்தை உன்னை மாற்ற நீ கர்த்தருடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு என்ன பண்ணுவீங்களா? நீங்கள் தகுதி ஆவீங்க. ஸோ இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையானது உன்னையும் என்னையும் பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, உன்னையும் என்னையும் உருவ குத்தி கிழித்து உன்னை சரியான பாதையில் நடத்த வேண்டும். நீ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா ஒரு நாள் இந்த வார்த்தையானது உன்னையும் என்னையும் குறித்து தேவ சமூகத்தில் நியாயம் தீர்க்கும். அதான் நீங்கள் மத்தியிலலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லும், எல்லாருக்கும் சுவர் கூட உனக்கு முன்னாடி என்ன பண்ணும், உன்னை குறித்து சாட்சி சொல்லும். ஸோ அதனால் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை இஷ்டம் போல் வாழாதீங்க. இதெல்லாம் ஒரு தப்பா, இதெல்லாம் ஒரு காரியமா, இதெல்லாம் யூஷுவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வாழாதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, ஆகையால் 9வது வசனம் பாருங்க. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அப்போது அந்த இளைப்பாறுதல் என்னது? தேவனுடைய பரலோக ராஜ்யம், சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும்? 10வது வசனம் பாருங்க. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.